Hi students, இதில் நம்ம நவுனை பற்றி பார்ப்போம். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் தமிழில். ஸோ நவுனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இது தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நவுன் இஸ் அ வேர்ட் இண்டிகேட்டிங் எ பர்சன் பிளேஸ் ஆர் திங். சரி, எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நமக்கு இந்த நவுன் பற்றின மீனிங் நமக்கு புரியும். சரி, நேருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நபரை பற்றி சொல்கிறது. பாய் அதுவும் ஒரு நபரை குறிக்குது. தமிழ்நாடு ஸோ அது ஒரு இடத்தை குறிக்குது. பேனா, பென்சில், ரப்பர் ஸோ இதுமாரி டிவி, ரேடியோ ஸோ இதுமாரி ஒரு பொருளை குறிக்கிறது. ஸோ நவுனுங்கிறது என்னன்னா ஒரு நபரையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு நவுன் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, இப்போது நவுனில் வகைகள் இருக்குது. இந்த வகைகளை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா பெயர் குறித்த பெயர்ச்சொல். சரி, இப்போது நேரு, காந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களாம் எந்த தலைப்பில் வருவாங்க? லீடர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வருவாங்க. ஸோ லீடர் அப்படின்னாலும் நவுன் தான். அதில் குறிப்பிட்டு நேரு, காந்தி அப்படின்னு பர்டிகுலராக நம்ம ஒருத்தர் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம ஒரு பெயர் சொல்லுக்கு குறிப்பிட்டு ஒரு பெயரை குறித்தோம்னா அது ப்ராப்பர் நவுன், அதாவது பெயர் குறித்த பெயர் சொல். இப்போ பாருங்கள், பிளேஸ் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஸ்டேட். அது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு பர்டிகுலராக நம்ம சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன், அதாவது பெயர் குறித்த பெயர் சொல். அந்த இடத்துக்கு ஒரு பெயர். ஸோ அந்த ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்லணும். சரி, பேனா எந்த பேனாவாக வேணாலும் இருக்கலாம். ஹீரோ பேனாவாக இருக்கலாம், இல்லை ரெனால்ட்ஸ் பேனாவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போது பேனா அப்படிங்கிறது நவுனு. ஹீரோ பேனா அப்படின்னு ப்ராப்பராக குறிப்பிட்டு சொல்கிறது ப்ராப்பர் நவுன், பெயர் குறித்த பெயர் சொல். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் நவுன், பொது பெயர், பொதுவாக சொல்கிறது. அதாவது பார்த்திங்கனாக்கா பாய் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பிட்டு ரமேஷ் அப்படின்னு அந்த பாயில் அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்றது ப்ராப்பர் நவுனு. பாய் அப்படின்னா எந்த ஒரு பாயாக கூட இருக்கலாம். ஸோ பொதுவாக காமன் நவுன் அது. அடுத்தது கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு மாப். இப்போ பார்த்திங்கன்னா கலெக்டிவ், கலெக்ஷன் ஆஃப் பீப்புள், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறோம். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பாய், கேர்ள் எல்லாருமே, அப்புறம் மேன், உமன், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஸோ இவங்க எல்லாருமே கலந்து இருப்பாங்க. ஸோ அது ஒரு குழு பெயர், அதாவது கலெக்டிவ் நவுன். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பண்பு பெயர். ஸோ அது என்னன்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது பெயர் குறித்த பெயர் சொல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாமே எக்ஸாம்பிளாக தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு டெஃபினிஷனாக ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, அது மறந்துடுவோம். ஸோ நமக்கு அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கிராமருங்கிறது என்றைக்குமே மறக்கக்கூடாத ஒரு சாப்டரு. ஸோ இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அசோகன். ஸோ ஒரு அசோகன் அப்படிங்கிறவர் ஒரு அரசர். ஸோ குறிப்பிட்டு ஒரு அரசரை பற்றின பெயரை சொல்கிறது. பார்த்திங்கன்னா இடம்ங்கிறது சென்னை, டெல்லி, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா அப்படின்னு ஒரு இடத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறது. அதுதான் பார்த்திங்கன்னா பெயர் குறித்த பெயர் சொல். அதே மாதிரி தான் பேனாவில் பார்த்திங்கன்னா ஹீரோ பேனா, கேம்லின் பென்சில் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது. ரைட்டு, பென்சிலுங்கிறது நவுனு, அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது கேம்லின் பென்சில் அப்படின்னு குறிப்பிட்டு அதனுடைய பேர் வச்சு சொல்கிறோம் இல்லையா? அது ப்ராப்பர் நவுன். சரி, அடுத்தது காமன் நவுன். காமன் நவுன் பார்த்திங்கன்னா பாய், பையன், யாரோ ஒரு பையன், கேர்ள், சிறுமி, ஏதோ ஒரு சிறுமி. கேபிட்டல் அது எந்த தலைநகரமாக வேணாலும் இருக்கலாம். கண்ட்ரி எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். பேனா, பைக், இருசக்கர வாகனம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது காமனாக பொது பெயர், பொதுவாக. அடுத்தது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா மக்கள் கூட்டம். அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, மேன் இருப்பாங்க, உமன் இருப்பாங்க. ஸோ எல்லாமே கலெக்ஷனாக இருப்பாங்க, அதாவது கலெக்டிவ் நவுன். அடுத்தது ஃபேமிலி, அதுவும் அதே மாதிரி தான்.
அடுத்தது நாடு. நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கலெக்ஷனாக இருக்கும். சரியா? அடுத்தது மாநிலம். மாநிலத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தான் ஒரு மாநிலம். ஸோ அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆல்ரெடி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லலை. ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். கைண்ட்னஸ், அன்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பார்த்திங்கன்னா சுவையை பற்றினது, குணத்தை பற்றியது, அறிவு, இயல்பு, சிறப்பு, இதை பற்றி பர்டிகுலராக சொல்கிறது. சுவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட், குணம், கேரக்டரை பற்றி சொல்கிறது. அடுத்தது வைஸ் பாய். அடுத்தது இயல்பு, அவங்களுடைய நேச்சர். அடுத்தது ஸ்பெஷல். ஸோ இதை பற்றின சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லலாம். ஃபார்மேஷன் ஆஃப் நவுன். பெயர் சொல்லின் உரு அமைப்பு. இப்போது பெயர் சொல் எப்படி மற்ற இலக்கண வார்த்தையிலிருந்து மாறி இருக்கு, எப்படி வந்து அதை மாற்றினா நமக்கு மற்ற இலக்கண வார்த்தையிலிருந்து பெயர் சொல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பெயர் உரிச்சொல், அதாவது அஜெக்டிவ்லேருந்து பண்பு பெயர் சொல் தோற்றம். பண்பு பெயர் சொல்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அஜெக்டிவ்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வினைச்சொல், அதாவது வெர்பு. வெர்பில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வெர்பில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நவுன் தான். ஸோ நவுனில் ஒரு டைப் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ வெர்பில் இருந்து எப்படி நவுன் மாறி இருக்கு. அடுத்தது நவுனில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எப்படி மாறி இருக்கு. இந்த 3 வகையான ஃபார்மேஷனையும் நம்ம இதில் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெயர் உரிச்சொல். அஜெக்டிவ்ல இருந்து பெயர் சொல்லின் தோற்றம். பெயர் சொல்லுன்னா நவுன். பாருங்கள், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அஜெக்டிவ், அழகான அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கணும். பியூட்டி அப்படின்னா தான் அழகு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பியூட்டிங்கிறது பெயர் சொல், நவுன். அடுத்தது கைண்டு, அன்பான. கைண்டுங்கிறது அஜெக்டிவ், அதாவது பெயர் உரிச்சொல். கைண்ட்னஸ் அப்படிங்கிறது அன்பு. வைடு, வைடுனா தமிழில் அகன்ற. விட்த்துனா அகலம். விட்த்துங்கிறது நவுன். அடுத்தது ஜஸ்ட் அப்படிங்கிறது நேர்மையான, பெயர் உரிச்சொல். ஜஸ்டிஸ் நவுன், நேர்மை. டிஸ்டன்ட், தொலைவான. டிஸ்டன்ஸ், தொலைவு. பிரேவ், வீரமான. பிரேவரி, வீரம். ஸோ அஜெக்டிவ்ல இருந்து நவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் ஒரு சில எக்ஸாம்பிளால் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, அது டிக்ஷனரியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிஃப்கோ டிக்ஷனரியை எப்படி நம்ம வந்து வார்த்தைகளை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி வார்த்தைகளை அஜெக்டிவ், நவுன், அட்வெர்பு, வெர்பு இதெல்லாம் எப்படி நம்ம அதில் இருந்து கண்டுபிடிச்சி நம்ம எப்படி வந்து அதனுடைய மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் ஏடிஜேன்னு சின்னதாக 3 எழுத்தில் போட்டிருப்பாங்க, ஏடிஜேன்னு. ஸோ இந்த ஏடிஜே அப்படின்னா அஜெக்டிவ்னு பேர். சரி, அதாவது பியூட்டிஃபுல்லுங்கிறது பெயர் உரிச்சொல். ஸோ பெயர் உரிச்சொல் எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத எப்படி நம்ம தமிழ் மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கணும்னா அழகான அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணுமே இல்லையா, பியூட்டிஃபுல்னால் அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. பியூட்டின்னா தான் அழகு. ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான அப்படின்னு தான் அந்த அழகான அப்படிங்கிற மீனிங்கை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ பியூட்டிஃபுல் பாய், பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு தான் நம்ம சென்டென்ஸை எழுதும்போது இந்த பியூட்டிஃபுல்லை நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்ஷனரியில் நம்ம பியூட்டிஃபுல்லுங்கிற வார்த்தையை
அழகான அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பியூட்டிஃபை அப்படின்னா அழகுபடுத்து. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், பியூட்டிஃபை வார்த்தைக்கு பக்கத்தில் விடிஆர்னு போட்டிருப்பாங்க. விடிஆர்னா டிரான்சிட்டிவ் வெர்பு. டிரான்சிட்டிவ் வெர்புனா என்ன? செய்யப்படு பொருள் குன்றாவினை. அதாவது டிரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு வெர்பில், அதாவது வினை சொல்லல 2 வகை இருக்குது. இது வந்து செய்யப்படு பொருள் குன்றாவினைன்னு பேர். இதுக்கு அந்த இலக்கணத்தில் வரும். ஸோ அது வெர்பு சாப்டரில் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது டிக்ஷனரியில் பியூட்டிஃபை அப்படிங்கிறதுக்கு டிரான்சிட்டிவ் வெர்புன்னு இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அழகுபடுத்து. ஸோ இதுமாரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம டிக்ஷனரியில் பார்க்கும்போதும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது பக்கத்தில் அட்ஜெக்டிவா, இல்லை அது வெர்பா, இல்லை அது நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா என்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டா தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது எந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வினைச்சொல். அதாவது வெர்பில் இருந்து பண்பு பெயர் சொல், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வெர்பில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஆக்ட், அது வந்து வினைச்சொல், வெர்பு, செயல்படு, ஆக்ஷன், அது எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்? செய்கை. ஆக்டுங்கிற வார்த்தை ஆக்ஷன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக இருக்குது. ஸ்பீக்கு வெர்பு, அதாவது பேசு. ஸ்பீச்சு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதாவது பேச்சு. அடுத்தது கலெக்ட், சேகரி. கலெக்ஷன், சேகரிப்பு. சர்வ், தொண்டு செய். சர்வீஸு, தொண்டு. அடுத்தது பனிஷ், தண்டி. பனிஷ்மெண்ட், தண்டனை. சி அப்படின்னா பார். சைட் அப்படின்னா பார்வை. அடுத்தது லிவ், வாழ். லைஃப், வாழ்க்கை. டிஸ்கவர், கண்டுபிடி. டிஸ்கவரி, கண்டுபிடிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்து இதே மாதிரியான வார்த்தைகள், அதாவது வெர்பு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆக்டு கீழே ஆக்ஷன் இருக்கும், ஸ்பீக்கு கீழே ஸ்பீச் இருக்கும், கலெக்ட் கீழே கலெக்ஷன். 1 2 முன்ன பின்ன வரும். சில டைமில் கலெக்ஷன் மேலே இருக்கும், கலெக்ட் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்து தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எக்ஸாமில் இதே மாதிரியான வார்த்தைகள் நமக்கு வரும்போது ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிக்ஷனரியில் எப்படி நம்ம வார்த்தைகளை வந்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பனிஷ்மெண்ட்டு, பனிஷு. அதாவது பனிஷுங்கிறது வெர்பு, அது வந்து விடிஆர்னு போட்டிருப்பாங்க. விடிஆர்னா டிரான்சிட்டிவ் வெர்பு. பனிஷ் அப்படின்னா தண்டி அப்படின்னு மீனிங் இருக்கும். அதுதான் தண்டின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும், தண்டனைன்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. பனிஷ்மெண்ட்டுக்கு தான் நவுனுன்னு இருக்கும், என்னன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு தான் தண்டனைன்னு வரும். ஸோ நம்ம இது மாதிரி, இது எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 2 வார்த்தை இருக்குது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பனிஷு கீழே இல்லை ஒரு வார்த்தை 2 வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், பனிஷு கீழே பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை பார்த்து பனிஷை எப்படி மீனிங் எடுத்துக்கணும், பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன மீனிங், தண்டனைன்னு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பெயர் சொல்லிருந்து, அதாவது பெயர் சொல்லிலிருந்துன்னா நவுனில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரி, அது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுங்கிறது நவுன், அதாவது ஒரு நபரை குறிக்கும் இல்லையா, ஃப்ரெண்டு, அதாவது நண்பன். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நட்பு. அடுத்தது கிங்கு, அரசன். கிங்டம் அப்படிங்கிறது அரசு. அடுத்தது தீஃப், திருடன். தெஃப்ட், திருட்டு. பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரன். பெக்கரி அப்படின்னா பிச்சைக்காரத்தனம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டிக்ஷனரியை பார்த்து நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுனு போட்டிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது பாருங்கள்.